மத்திய அமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சி 97 தலித் ஜென்மலைக்கு முதலமைச்சரை கொடுத்தது. முதல் மந்திரி சபையை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தது. ஆனா திமுக ஆட்சி, சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி 99 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிறகு ஒரு பறையனுக்கு உன்னை அங்கீகரித்தது. உனக்கு ஒண்ணு பெரிய இன்டலெக்சுவலோ பெரிய அறிவு சார்ந்த நாணியோ கிடையாது ராசா அவர்களே. நீங்கள் ஒரு அறிவுஜீவி போன்று நடந்து கொள்ள வேண்டாம். எங்களுடைய தலைவர் நாகரிகம் கருதி இந்த களத்திலே களமாடி கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல் சாதனை செய்தது. அதை பார்த்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தற்பொழுது அமைச்சரவையில் இடம் கொடுத்தது. அதற்கும் ராசா சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் என்றால் இல்லை என்றால் எனக்கு இந்த பதவியே கிடைத்திருக்கிறது. திருமாவளவன் சொன்னதனால்தான், திருமாவளவன் பேசியதன் தான், திருமாவளவன் முழக்கத்தால் தான், திருமாவளவனுடைய போராட்டத்தில் தான் எனக்கு இந்த அமைச்சரவையில் இடம் கிடைத்தது என்று சொன்னார் ராசா. மீண்டும் சொல்லுகிறேன் ராசா அவர்களே, நீங்கள் திமுகவுக்கே சொல்லுகிறேன், நீ ராசாவுக்கு இல்ல, சேரிகளில் இனி உங்களுக்கு வாக்கு கிடையாது. 100% வைத்து வைத்துக்கொள். இன்னும் 25 ஆண்டு காலம் திரு ஜோசப் விஜய் எங்க தலைவர் எங்க கூட்டணி வைக்கிறாரோ அங்கதான் வெற்றி பெறும். நீங்கள் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள்.